அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு தன்னம்பிக்கை ஊட்டும் விதி. இவ்வுலகில் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்திலும் பலமான உயிரினங்கள் உண்டு, பலவீனமான உயிரினங்களும் உண்டு. இதில் குறிப்பாக மனிதன் உடல் உறுப்புகள் இழந்தோ அல்லது பிறக்கும் போதே ஊனமுள்ளவனாக பிறந்தால் மனவேதனை அடைகிறான். தீராத நோய்கள் ஏற்பட்டு அதனால் மனவேதனைப்படுகிறான். சிந்திக்கும் அறிவு குறைவால் தன்னால் பெரிய அளவு சாதிக்க முடியவில்லையே என்று கவலைப்படுகிறான். இது போன்று எண்ணற்ற விஷயங்களில் ஒருவர் அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், உடல் வலிமையால், ஆரோக்கியத்தால் சிறப்புக்குரியவராக திகழ்வார். அதே வேளையில் இன்னொருவர் மேலே சொன்ன அனைத்து விஷயங்களிலும் ஒருபடி கீழே இருப்பார் அல்லது மிகவும் கீழ்நிலையில் இருப்பார். இந்த நிலையை சந்திக்கும் போது எல்லாம் என் தலை விதி என்று சலித்திக் கொண்டு மனமுடைந்து மூளையில் முடங்கி போய் விடுவார். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இவ்வாறு பாதிக்கப்பட்டோருக்கு திருமறை குர்ஆன் மூலம் ஆறுதல் கூறுகிறது. உங்களுக்கு தவறிவிட்டதற்காக நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், அவன் உங்களுக்கு வழங்கியதில் நீங்கள் பூரித்து போகாமல் இருப்பதற்காகவும் விதியை ஏற்படுத்தியுள்ளான். கர்வமும் பெருமையும் கொண்ட ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 57 வசனம் 23. இந்த வசனம் இழந்தவர்கள் என்ற ஒரு சாராரை பற்றியும் வழங்கப்பட்டவர்கள் என்ற இன்னொரு சாராரை பற்றியும் கூறுகிறது. தவறிவிட்டதற்காக நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் விதியை ஏற்படுத்தியுள்ளான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இழப்பவர்களே அதிகம் பாதிக்கப்படுபவர்கள். அவர்கள் இந்த உலகில் எவற்றையெல்லாம் இழக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். உடல் உறுப்புகள் இழந்தவர்கள். உலகில் உள்ள ஆண்கள், பெண்கள், கண் இல்லாதவர்களும், வாய் பேச முடியாதவர்களும், காது கேட்க முடியாதவர்களும், கை கால்களில் ஊனம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். இவர்களின் மனநிலையை பார்த்தோம் என்றால், நாங்கள் என்ன பாவம் செய்தோம், எதற்காக இந்த நிலை? கண் இல்லாதவர் கூறுகிறார், எங்களால் இந்த உலகத்தை பார்க்க முடியவில்லை என்ற கவலை. வாய் பேச முடியாதவர்களுக்கு, நான் நினைக்கும் கருத்துக்களை என்னால் சொல்ல முடியவில்லை என்ற கவலை. காது கேட்க முடியாதவர்கள், நல்ல விஷயங்களை என்னால் கேட்க முடியவில்லை என்ற கவலை. போலியோவால் பாதிக்கப்பட்டு கைகாலில் ஊனமுள்ளவர்களுக்கு சொந்த காலில் நின்று எங்கேயும் செல்ல முடியவில்லை, உழைக்க முடியவில்லை என்ற கவலை ஏற்படும். அழகும் குறைந்தவர்கள். உலகில் உள்ளவர்களில் சில வெள்ளை நிறத்தோடு நல்ல அழகுள்ளவர்களாக இருப்பதை பார்க்கலாம். அதே நேரத்தில் சிலர் கருப்பு நிறத்தவர்களாக உள்ளதை பார்க்கலாம். இவர்களில் கருப்பு நிறம் பெற்றவர்கள் தன்னுடைய நிறம் இவ்வாறு உள்ளதே என்று மனம் வருத்தப்படுவதுண்டு. குறிப்பாக இது போன்ற குறைபாடு உள்ள பெண்களை திருமணம் முடிக்க அதிகமான ஆண்கள் முன்வருவதில்லை. இதனால் தாங்கள் விரும்பும் மாப்பிள்ளையை திருமணம் முடிக்க ஆசைப்பட்டாலும் அது நடப்பதற்கு நிறம் தடையாகி விடுகிறது. ஏதோ வந்த மாப்பிள்ளையை கல்யாணம் செய்து காலத்தை ஓட்டுகிறார்கள். இது போன்றவர்களுக்கு நிறம் குறையாகி விடுகிறது. ஆனால் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். அறிவு குறைந்தவர்கள், கூர்மையான சிந்திக்கும் பார்க்கக்கூடிய அறிவு படைத்தவர்கள் உலகில் சாதனை படைக்கிறார்கள். டாக்டராக, இன்ஜினியராக, வக்கீலாக, நீதிபதியாக, விஞ்ஞானியாக பல பதவிகளை பெற்று உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார்கள். ஆனால் படிக்க தெரியாத பாமர மக்கள் தங்களுக்கு கிடைத்ததை வைத்து போதுமாக்கி கொண்டு வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு தன்னால் பல முயற்சிகள் செய்தும் சாதிக்க முடியவில்லையே, திறமை இருந்தும் வெற்றி பெற முடியவில்லையே, செல்வந்தனாக ஆக முடியவில்லையே, இதனால் மக்கள் மத்தியில் மதிப்பும் அந்தஸ்தும் குறைந்தவர்களாக இருக்கிறோமே என்று கவலை ஏற்படுகிறது. நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மனிதனாக பிறந்துள்ள அனைவருக்கும் நோய் வராமல் இருப்பதில்லை. அவ்வப்போது வந்து போய் வரும் நோய்களால் நாம் கவலைப்படுவது கிடையாது. ஆனால் நிரந்தரமாக கொடுமையான நோய்களால் தான் மனிதர்களாகிய நாம் கவலைப்படுகின்றோம்.
புற்றுநோய், காசநோய், எய்ட்ஸ், தீராத வயிற்று வலி போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களும் தன்னுடைய 60 வருட காலமும் மனவேதனைக்கு ஆளாகிறார்கள். சில நோய்களால் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டது போல் மிகவும் வருத்தப்பட்டு நொந்து போகிறார்கள். இப்படி ஏதோ ஒரு வகையில் இழப்பை சந்திப்பவர்களாகவே இருப்போம். இதற்கு வழி ஏதும் இல்லையா என்றால் கண்டிப்பாக உண்டு. இந்த உலகில் நாம் இழந்ததற்கும் கஷ்டப்பட்டதற்கும் மனவேதனைக்கு ஆளானதற்கும் அல்லாஹ் மறுமையில் அதற்குரிய கூலியை தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். பொறுத்து கொண்டால் சொர்க்கம் உண்டு. வலிப்பு நோய் சகித்து கொண்டதற்காக அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு சொர்க்கம் தருவதாக வாக்களித்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னிடம் சொர்க்கவாசியான ஒரு பெண்மணியை உங்களுக்கு காட்டட்டுமா என்று கேட்டார்கள். நான் ஆம் காட்டுங்கள் என்று சொன்னேன். அவர்கள், இந்த கருப்பு நிற பெண்மணிதாம் இவர் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நான் வலிப்பு நோயால் அடிக்கடி பாதிக்கப்படுகிறேன். அப்போது என் உடலிலிருந்து ஆடை விலகி உடல் திறந்து கொள்கிறது. ஆகவே எனக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ நினைத்தால் பொறுமையாக இருக்கலாம். இதற்கு பதிலாக உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். நீ விரும்பினால் உனக்கு குணமாகும்படி அல்லாஹ்விடம் நான் பிரார்த்திக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த பெண்மணி, நான் பொறுமையாகவே இருந்து விடுகிறேன். ஆனால் வலிப்பு வரும்போது ஆடை விலகி என் உடல் திறந்து கொள்கிறது. அப்படி திறந்து கொள்ளாமல் இருக்க அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று சொன்னார். அவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பெண்ணுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அறிவிப்பவர் அதாஉ பின் அபீபா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 5652. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.